ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 1 கிலோ சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை 3 டைம் வாஷ் பண்ணி 10 நிமிஷம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். 65 எதில் கலக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் கறியை சேர்த்துக்கோங்க. கறி சாஃப்டாகிறதுக்கு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறுமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் லெமன் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே புழிஞ்சு விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா சேரணும், அதனால நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 30 minutes later. பொரிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கறியை பொரித்து எடுத்துக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கறியை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கறியை போட்டோடனே மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுப்பை. ரெஸ்டாரண்ட்லாம் கலர் சேர்த்து தான் செய்வாங்க. நான் வீட்டிலே செய்கிறதுனால கலர் சேர்க்காமல் செய்கிறேன். நான் 6லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை இதே மாதிரி மற்றதெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். மசாலா ரொம்பவும் ஜாஸ்தியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.